எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்கில் ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? மகர ராசி. இப்ப நம்ம சனி பயிற்சியை பத்தி பிரம்மாண்டப்படுத்தி பேசுறோம். ஆனா மகரம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரே சனி பகவான் தான். அப்ப மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இவர் தான் அதிபதி.
அப்ப மகர லக்கணம் மகர ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இவர் தான் வந்து முன்னாடி இருந்து, இப்போ ஒருத்தன் பணம் கொடுக்க வந்தாலும் சரி, அப்பா வாங்கிக்கப்பான்னு சொல்லணும். ஆனால் நம்ம போய் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா செய்ய வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது, ஏன்னா அனைத்து விதமான தகுதிகளும், ஏன்னா நமக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறதோ, கல்யாணத்தை பண்ணுறதோ, வேலையை கொடுக்குறதோ, ஏன்னா ஒரு ஒரு அனுக்கிரகமான காரியங்கள் எல்லாத்தையுமே செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. சனிக்கு சொந்த வீடு மகரம், கர்ம யோகி. மகர லக்கணத்துக்காரன் காலையில், மகர ராசிக்காரன் நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுவேன், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவேன், சொல்லவே முடியாது ராஜா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா கர்மா. ஆனால் இந்த மகர லக்கணத்துக்காரன் எந்த துறைக்குள்ள இருக்கிறானோ, எந்த துறை வேணா இவன் தேர்ந்தெடுக்கலாம், எந்த துறைக்குள்ள இருக்கிறானோ அந்த துறையில இவன் ஒரு மோனோபுலி, இவனை அசைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இவன் மேல பாசம் காட்டுறதெல்லாம் வந்து வேஷம்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். மகர லக்கணத்துக்காரங்க மட்டும் இதை உணர்ந்து கொள்ளும். நல்ல அன்பான மனைவி அதெல்லாம் இல்லை. குழந்தை கல்யாணம் பண்ணியிருக்க, குழந்தைய பெற்றிருக்க, அப்பா ஆத்தா அப்படின்றதெல்லாம் இந்த உலகத்துல எதையுமே நீ வந்து அதாவது நான் சொல்றேன்னா எதுவுமே பற்று பாசம் வைக்காத இடம்னு சொல்லுவேன். மகர லக்னத்துல பிறந்தவன, மகர ராசியில பிறந்தவன. அப்ப இந்த உலகம் உனக்கு வசப்படும். எதனால? கர்மாவினால. நீ பார்க்கக்கூடிய அந்த வேலை தான் உனக்கு இதை திரும்ப வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் தான். இப்ப இதே மகரத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தார். எல்லா பேரும் வந்து விரையச்செடி பாதச்சனி இருக்குன்னா அதெல்லாம் ஒரு கிடையாது. சனி பகவான் தான் தனஸ்தானாதிபதி. அவர் தான் உனக்கு காசு பணத்தை கொடுக்க வேண்டிய அவர் தான். இன்னைக்கு காசு பணம், இன்னைக்கு உனக்கு வர வேண்டிய வருமானம் 5000 அப்படின்னா, இந்த 5000 உனக்கு 3000 ரூபா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னா சரி, 2000 ரூபா இன்னும் 2 நாள் கழிச்சு சேர்த்து கொடுத்துருவாரு. ஆனா நீ வாக்கு கொடுக்க கூடாது. தம்பி நாளைக்கு வா, உனக்கு இந்த 1 லட்சத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. யதார்த்தம் வேணும். நாளைக்கு வாங்க தம்பி பார்ப்போம் அப்படிங்கணும். வாக்கு கொடுத்தா நடத்த விட மாட்டார். அவருக்கு பிடிக்காது. யதார்த்தத்துக்கு மட்டும்தான் சனி பகவான் கட்டுப்படுவார். அப்ப 2இல் இருக்கக்கூடிய சனி உன்னுடைய குடும்பம் பொருளாதாரத்தை லைட்டா அப்படியே கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சார். அதை விட இப்ப 3ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். இந்த 3ஆம் இடத்துக்கு சனி வந்த உடனே 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? ஒரு மனிதனுடைய அறிவு இருக்கு, ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. சும்மாவே மகர லக்னத்துக்காரங்க கற்பனையிலே படம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சனி 3ஆம் இடத்துல வந்த உடனே உன்னுடைய செயல்பாடுகளை வந்து துரிதப்படுத்துவதும், அதை உயர்த்தி கொண்டு போறதும், அந்த முயற்சியை வந்து ஒண்ணுக்கு பல முறை முயற்சி பண்ண வைக்கிறதும் சனி பகவான் தான். அப்ப முயற்சியில வந்து சின்ன வேலையை கூட 4 தடவை அலைய விடுவார். ஆனா 5ஆவது தடவை வந்து சிறப்பா கொடுத்துருவார். இது அவருக்குரியது. இப்ப அவரை போய் நம்ம வந்து திட்டவோ எதுவும் பண்ண முடியாது. அவர் குணத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. ஆனால் 3ஆம் இடத்தில் சனி முயற்சியில் சித்திக்கும். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப 3, 12 ஒரு மாற்றம், ஒரு இடமாற்றம் ஏதோ உண்டு உன் வாழ்க்கையில. அப்ப புதிய முயற்சி. இந்த புதிய முயற்சின்னு வரும்போது தான் நீ வந்து முதலீடு இல்லாம அதை வந்து செயல்படுத்தணும். முதலீடு போட்டோம்னா அது வீணா போயிடும். அப்ப முதலீடு இல்லாத முயற்சி என்ன? சரி, இதே சனி பகவான் வந்து புதன் சார ரேவதிக்கு வருவாரு. ஆனா ரேவதிக்கு போறதுக்குள்ளே வக்கரமாயிட்டு தான் திரும்ப போவார். ஆனால் உன்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய உயர்வு, அதாவது சின்ன வேலையில் இருக்கணும், ஒரு பதவி உயர்வு கொடுப்பாரு. அதை விட 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்ப இந்த சனி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உனக்குரிய மரியாதை, மதிப்பு, புத்திர பாக்கியம் சகலத்தையும் ஒரு கொடுத்துதான் ஆகணும். பொருளாதாரத்தினுடைய வளத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும். அப்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவர் கொடுக்கணும். ஆனால் சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இப்ப திடீர்னு ஒருத்தனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் வையன், போயிருக்க தப்பு இல்லையே. ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார்ல. அப்போ நீ இருந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போகணும், வெளி இடங்கள், வெளிநாட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அப்ப நல்லா, அப்ப அந்த முயற்சி என்பது சித்திக்கும். இப்ப வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான், அப்போ தப்பே கிடையாது. ஆனால் சனி 5ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். காதலிக்கலாம், அது தவறே கிடையாது. அப்ப அந்த காதல் திருமணமா போய் முடிஞ்சுச்சுன்னா அது சந்தோஷம். வெறும் காதல் வெட்டி காதல் தான். அதனால புதிய இந்த காதலில் கொண்டு போய் மாட்டிக்கிறது. பெண் குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஏன்னா படிக்க போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும், சூதானமாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய செயல்பாட்டு திறன் என்பது புதியன ஒன்றை பிடிச்சி அதில் வந்து ஒரு புகழை அடையக்கூடிய ஒரு சக்தி மகர லக்னத்துக்கு உண்டு. காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி கவலை இல்லாமல் இருங்க. ஆனால் உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்னா அப்போ ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மகரத்திற்கு உண்டு. வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சியில் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. என்ன நண்பர்களே, இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாற்றமடைய போகுதுன்றதுல மாற்றமில்லை. வாழ்த்துக்கள், நன்றி.